ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிபுடன் லெவலில் எபிசோட் 415 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் மலை வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பார்த்து நான் வீட்டுக்குள்ளே டேரெக்டாக என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல மாதுரா என்ட்ரி கொடுத்துருப்பான். ஆனா அந்த டைம்ல வந்தோடனே மாதுரா வந்து பிளாக் ஜெட் சூட்டை கேட்பான், எங்கடா ரினேகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு பிளாக் ஜெட்ஸும் வந்துட்டு கொஞ்ச நேரம் நைன் டெயில்ஸோட சக்கராவை உறிஞ்சி இருக்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், அப்ப என்னமோ ஏது என் ரினேகனை முதல்ல குடுடா அப்படின்னு சொல்லி மாதுரா கேட்பான். அண்ட் மினாட்டோ இந்த இடத்துல மாதுராவை பார்த்துட்டு சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் மாதிரி இருக்காராம். பட் இருந்தாலும் மாதுரா வந்துட்டு ஒரு விஷயத்துல வந்து வீக்னஸா இருக்காரு. ஒன்னும் இல்ல, ஒரு ரினேகன் இல்ல, அதுவும் கிடைச்சிச்சு கண்டிப்பா பூமி மொத்தமா வந்து காலியாயிரும். அண்ட் நம்ம ஆட்களுக்குலாம் என்ன பண்றது ஏது பதினே புரியல. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லா ஒருத்தர் முன்னாடி நிக்கிறப்ப என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. அண்ட் அந்த டைம்ல பிளாக் ஜெட்ஸும் வந்துட்டு ஒபிட்டோ கிட்ட இருந்து ரினேகன் ஆட்டையை போட்டு போயிடலான்னு வந்து கிளம்புவோம். பட் நம்ம ஒபிட்டோ விட மாட்டான். ஏன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி ஒபிட்டோ மாதுரா கிட்ட சில விஷயங்கள் பேசணுமா, அதுக்காக தான் வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல காரா வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ண போவான். அண்ட் கக்காஷி தான் வேணாம் பொறுமையாருன்னு சொல்லி தடுத்து விடுவான். ஏன்னா இந்த மாதிரி பிளாக் ஜெட்ஸு கிட்ட இப்போ நைன் டெயில்ஸோட கொஞ்சம் பவர் இருக்கு. அண்ட் அந்த பவர் யூஸ் பண்ணி நம்மளே அடிச்சு போட்டானா கண்டிப்பா அது நம்மளுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்சம் பொறுமையா இருடா காரா அப்படிங்கிற மாதிரி டைம் வரட்டும் அடிக்கலான்ற மாதிரி கக்காஷி சொல்லுவாரு. ஆனால் அந்த டைமில் ஒபிட்டோ வந்துட்டு எதுக்காக என்னை வந்துட்டு நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போனீங்க, என்னை வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ மாதுராவை பார்த்து கேட்குறான். அண்ட் இந்த மாதிரி மாதுராக்கு வந்து ப்ராஜெக்ட் சுக்கியோமியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஆனால் அதுக்காக வந்து ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ரொம்ப வயசாயிருச்சு அவனுக்கு, அவனால் இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நினச்சி பார்க்கல. அதுக்காக ஒபிட்டோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். அண்ட் ஒபிட்டோவோட கனவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு ட்ரீம் உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒபிட்டோவுமே வந்துட்டு அந்த விஷயத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டான். ஆனால் அதே மாதிரி சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட பவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாதுரா வந்து திட்டம் போட்டிருக்கான். ஆனால் வந்து அந்த சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத்தை யூஸ் பண்ணி தான் இவன் எல்லா மக்களோட சக்கராவையும் கனெக்ட் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதுக்காக தான் சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத்தோட சக்கராவை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல 10 டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவனோட ஜெஞ்சுரிக்கியா வந்து மாதுரா மாறி இருப்பான். அண்ட் சாக்குராக்குமே சரி காராவுக்குமே சரி இந்த இடத்துல மாதுரா என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. அண்ட் இந்த சேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பாத் அப்படிங்கிற ஒருத்தவர் கிட்டத்தட்ட வந்து எல்லா மக்களும் ஏதாவது நெஞ்சுட்ஸு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இவர் பண்ண ஒரு பேரடாக்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து பாண்டிங்கிற விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்துட்டாரு. பட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிற விஷயம் வந்து கற்றுக் கொடுக்காத காரணத்தினால நிறைய பேர் வந்து செத்து போனாங்க அந்த சண்டையால். அண்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் பல பேர் செத்துருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் இல்லாதது வந்துட்டு கண்டிப்பாக சக்கரனால தான். சக்கரா இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் பவர்ஃபுல்லாக வந்து இருக்கிறேன்ற திமிரில் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஆனால் அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமி தான் உதவும். ஒருத்தனோட ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அடக்கணும் அப்படின்னா அவனை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் சுக்கியோமிங்கிறத இந்த இடத்துல மாதுரா தெரரோட சொல்லுவான். அண்ட் இப்படிலாம் மாதுரா பேசுகிற உடனே ரின்னோட நாவும் வந்துட்டு ஒபிட்டோக்கு வந்து போயிடும். அதனால என்ன, திரும்ப பழையபடி வந்து கெட்டவனா மாதிரி மாதுரா பக்கம் போக ஆரம்பிச்சிருவான். அண்ட் உடனே காராலாம் வந்து மண்ணு போட்டு தடுப்பான். அண்ட் கக்காஷி காமுய் பவர் யூஸ் பண்ணுவான். அண்ட் மினாட்டோ வந்து ரசேங்கன் எடுத்து நின்று இருப்பாரு. அண்ட் மினாட்டோ வந்து ரசேங்கன் எடுத்துட்டு மாதுரா அடிக்கலான்னு போறப்ப மாதுரா ராட் எடுத்துட்டு இன்னொரு கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிருவான். அதனால டக்குன்னு அந்த ரசேங்கன் வந்து கக்காஷி மேல அடிச்சிரும். அண்ட் அதாவது மினாட்டோ போயிட்டு வந்துட்டு நம்மால் காரா மேல விழுந்துருவான். அண்ட் அவ்வளோதான், அந்த எல்லா சாண்டுமே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒபிட்டோ போய் கையை கொடுக்கலான்னு போனால் திடீர்னு பார்த்தா மாதுராவோட வயிற்றுக்குள்ளே கையை விட்டுருவான். என்னடா எது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒபிட்டோ இந்த இடத்துல இன்னமும் நல்லவனாக தான் இருக்கான். ஒன்றும் இல்லை, நருட்டோ அப்படி முக்கி திணறி பேசியிருப்பான்ல, இந்த மாதிரி கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஊர் மக்களை காப்பாற்றி அவங்கள்ட்ட இருந்து ஒரு மரியாதை தக்க வைப்பான்லாம் பேசியிருப்பான்ல. அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஒபிட்டோக்கு நாவும் வந்து மாதுரா பண்ணுறதான் தப்பாக தோணுதான். ஏன்னா இந்த மாதிரி மாதுரா அவனோட கனவுக்காக மற்றவங்கள செத்தாலும் பரவாயில்ல நல்ல நிலைமைக்கு போகிறான். பட் நருட்டோ அப்படி கிடையாது, மற்றவங்கள காப்பாற்றினக்கு அப்புறம் தான் கனவே அச்சீவ் பண்ணுவேன்னு இருக்கான். அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒபிட்டோவுக்கு மாதுரா வந்து கெட்டவனா தோணுது. அண்ட் உடனே ஒபிட்டோ வந்துட்டு மாதுராட்ட இருக்க அந்த சேஜோட பவர், அதாவது அந்த டெயில் பீஸோட பவர் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இருப்பான். அண்ட் மாதுரா அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவான். பட் நம்மளால் ஒபிட்டோ பற்றி தான் தெரியுமே, அவன் அசால்ட்டாக எதையுமே வந்துட்டு ஊடுருவி செல்வானே, அதே பவர் யூஸ் பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி மாதுரா வந்துட்டு டே நீ என்ன வேணா பண்ணாலும் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட நின்றுட்டு இருப்பான். அண்ட் ஒபிட்டோ அப்படி உறிஞ்சி 8 டெயில்ஸையும் 1 டெயில்ஸையும் எப்படியும் உறிஞ்சி எடுத்துருவான், வெளியும் விட்டுடுவான். அண்ட் இந்த டைமில் வந்து நருட்டோ வந்துட்டு பேரல் ஸ்பேஸ் கொண்டு போகிறதா நல்லதுங்கிற மாதிரி கக்காஷி கிட்ட சொல்லுவான். ஏன்னா அங்கே போனால் கண்டிப்பாக நருட்டோ காப்பாற்றிட முடியும். அண்ட் 9 டெயில்ஸையும் இவன்ட்டு உறிஞ்சி நான் நருட்டோ கிட்ட கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒபிட்டோ சொல்லுவான். பட் மாதுரா சும்மா இருக்க மாதிரி இல்லை, அவனுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் ஒபிட்டோ அந்த இடத்துல அடி வாங்குவான். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அவனோட டக்குன்னு வந்து அந்த காமுய் பவரை யூஸ் பண்ண முடியல.
அண்ட் மாதராக்கு இந்த இடத்துல பெரிய ஷாக். ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு அவனோட ஸ்டேஜஸ் ஆஃப் சிக்ஸ் பேத்தோட பவரே வந்து ஒபிட்டோ உறிஞ்சி எடுக்கிறான்ல, அதெல்லாம் பார்த்து வியந்து போறான். அண்ட் சாக்குராக்கு கொஞ்சம் இப்பதான் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அந்த மாதரா பையன்கிட்ட அடி வாங்கி சாவறதுக்கு இந்த இடத்துல வந்து நருட்டோவே காப்பாத்தலங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அதே மாதிரி வந்து கக்காஷி உடனே ஒபிட்டோ கிட்ட சொல்லுவான், நீ போயிட்டு அந்த ஒன்றரை 9 டெயில்ஸை வந்து உடனே வந்து நருட்டோ கிட்ட கொடுத்து அவனை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஒபிட்டோக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி கக்காஷி வந்து ஸ்டைலா கெத்தா வந்து பேசி பல நாள் ஆச்சுல, ஏன்னா பல நாள் ஆச்சு இவன் கேட்டு. ஆனா அதை வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே சின்ன பிளாஷ்பேக் உள்ள போறானுங்க. அண்ட் ஒரு டைம் இந்த மாதிரி ரின்னு வந்து மினாட்டோவை கூப்பிட்றக்காக போயிருப்பா. என்னன்ற மாதிரி பாக்குறப்ப நிஞ்சுட்சு காம்படிஷன் ஒன்று நடத்துறாங்களாம். அதாவது யாரு பெஸ்டா நிஞ்சுட்சு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பல இருக்க கத்திலாம் வந்து பரிசா கொடுப்பாங்க. அண்ட் இதில் நம்ம ஒபிட்டோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். அண்ட் வந்து ஃபயர் பால் சுட்ஸு போடுறேன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டு எப்படியோ வந்து டப்பா வாங்கிட்டு வந்துடுவான். பட் இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், எப்படியோ நம்ம முதல் பரிசு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ஃபிடென்ஸோட வருவான். அண்ட் அப்படியே ஒவ்வொரு பேரா வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் கக்காஷி வரவும் இதெல்லாம் ஒபிட்டோ பார்த்துட்டு இவன் என்ன பண்ண போறாங்கிற மாதிரி வந்து ஒபிட்டோ சொல்லுவான். ஆனால் அது கக்காஷி வந்து திடீர்னு பார்த்தா அந்த இருக்கிற ஸ்டேஜவே அலை மாதிரி மாற்றுவான். ஆனால் அதை பார்த்து ஜட்ஜஸ் எல்லாரும் மிரண்டு போயிட்டு, டே உனக்கு 10க்கு 10 நீ தானே அந்த பரிசுக்கான வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு அந்த கத்தியும் பரிசா கொடுத்துருவானுங்க. அண்ட் அப்போ நம்ம ஒபிட்டோவுக்கு இருக்குமே ஒரு செம்ம பொறாமையா இருக்கும். அண்ட் அந்த டைம்ல கக்காஷி அண்ட் ஒபிட்டோ 2 பேருக்குமே ஒரு சின்ன போட்டி. அண்ட் ஒபிட்டோ வந்து கக்காஷியை பிடிக்கணும். பட் சாயங்காலம் ஆகுது, அப்பயே வந்துட்டு ஒபிட்டோவால ஒன்றும் பண்ண முடியல. அண்ட் எல்லா மக்களுமே வந்துட்டு, அதாவது அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கக்காஷியை பாராட்டுறாங்க. பட் நம்ம ஒபிட்டோ யாரும் பாராட்டாதனால வந்துட்டு மூஞ்சி திருப்பிக்குவான். அண்ட் சண்டைலாம் போட மாட்டானுங்க. அண்ட் அடுத்த நாள் வந்து அகாடமியோட ஓப்பன் செரமனி வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து ஒபிட்டோ ரொம்ப லேட்டாக போயிடுவான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம ஸ்கூலுக்கு போக மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ரின் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கொடுத்துட்டு நீனும் இங்கே கூட வரலாம் போட மாதிரி சொல்லியிருப்பா. அண்ட் என்னதான் இவ்வளோ, அதாவது பையன் வந்து இவ்வளோ மொக்க வாங்கினாலும் கூட ரின் வந்து கடைசி வரைக்குமே வந்துட்டு அவன் கூடயே தான் இருந்திருப்பான். அதே மாதிரி நம்ம ஒபிட்டோ விட்டு கொடுக்க மாட்டான் எந்த விஷயத்தில். கண்டிப்பாக நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன் அப்படின்ற மாதிரியும் கடைசி வரைக்கும் அவன் சொல்லிட்டே தான் இருந்தான். அண்ட் ஒரு நாள் வந்து கக்காஷி வந்து அகாடமிக்கு வரல. அதுக்கான காரணம் அவங்க அப்பா இறந்து போயிட்டாராம். ஆனா அதே மாதிரி வந்து அவங்க அப்பா இறந்தக்கு அப்புறம் கக்காஷி வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டான். அண்ட் இதெல்லாம் வந்து ஒபிட்டோ பார்த்து வருத்தப்படுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. Someday I'll wake my shotgun, and I won't lose it anymore. Kakashi doesn't come across at all lately. Yeah, I know. I had something bad happen to his father. Oh. I think he's going through the whole time right now. After that, he skipped grade and quickly left the academy. Back then, if I'd noticed the emptiness that engulfed your heart, perhaps our destiny here now might have been different. I don't know if I ever fully realized how deeply that your father sucked. I cheated you. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.